வணக்கம். ஃபேமிலி ஆஜிக்கல், அதாவது குடும்பத்தினுடைய இப்போதைய சூழ்நிலை அப்படின்னு ஒரு படம். ஹிந்தியில் வந்த ஒரு வெப் சீரிஸ், தமிழ்லையும் இருக்குது, பல லாங்குவேஜில் இருக்குது. தமிழில் அந்த படத்தை வெப் சீரிஸை நான் பார்த்தேன். ஒரு ட்ராமா இல்லாமல் போட்டு வெப் சீரிஸ் பண்ணுறோமே அப்படின்னுலாம் நிறைய பேர் இழுப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒவ்வொரு 7 எபிசோடுகள் சோனி லிவ் ஓடிடியில் வந்திருக்கிற இது சமீபத்தில் நான் பார்த்த வெப் சீரிஸில் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சோனி லிவ் ஓடிடியில் வந்திருக்கிற ஃபேமிலி ஆஜ்கல் அப்படிங்கிற படம். அதாவது இப்போது குடும்பத்துடைய நிலை அப்படிங்கிறது. இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, பொண்ணு, பையன், மகன், மகள், இப்படி இருக்கிற 4 பேர். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அப்பாவும் அம்மாவும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். அதாவது அப்பா ஹிந்து, அம்மா முஸ்லீம். கதையினுடைய ஆரம்பத்தில் அந்த பொண்ணு தவிப்பா. அந்த வேலைக்கு போகிற, படித்த வேலைக்கு போகிற அந்த கதையினுடைய நாயகி, அந்த மகள் தான் கதையினுடைய நாயகி. அவள் தவிப்பா. முதல்வன் படத்தில் ரகுவரன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்படியே கண்ணாடி முன்னாடிலாம் நின்று பேசி பார்த்துக்குவார்ல அர்ஜுன், அது மாதிரி கண்ணாடியில் நின்றுக்கிட்டு பேசிட்டுலாம் பார்த்துக்கோ. அம்மா நான் ஒரு பையனை, அப்பா நான் ஒருத்தரை, அவர் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசி பார்த்துக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிடும்போது, அப்பா கொஞ்சம் அம்மா நீயும் உட்காரு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாக்கா, ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராகவோ டீச்சராகவோ இருக்கிற அந்த அம்மா பரபரப்பாக இருப்பாங்க. அப்பா வேலைக்கு போகணும், பேங்க்கு, அது இது பேங்க்கில் வேலைக்கு போகிறவர், அப்படி இப்படின்னு அந்த பரபரப்பில் இருப்பார். தம்பி நடனாக்கா நானும் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். யாருமே நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காதையோ மனசையும் கொடுக்காதவங்களாவே அவங்கவுங்க கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப நொந்து போயிடும். இந்த மாதிரி என்னடா செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது, சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கதையோட நாயகன், அதாவது இந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுறான் அந்த பையன் ஆறுதல் சொல்லுவாங்க. இங்கே விஷயம் என்னன்னாக்கா, அந்த பையன் ஒரு கேப் டிரைவர், ஒரு கார் டிரைவர். அந்த கேப் டிரைவருக்கும் இந்த பெண்ணுக்கும், டீச்சர், ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற, ஒரு வங்கியில் வேலை பார்க்குற அந்த அப்பா அம்மா இருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கேப் டிரைவருக்கும் ஒரு காதல். அந்த காதலை டிக்ளேர் பண்ணிடணும் அப்பா அம்மா கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல அது முடியாமல் போயிருக்குது. இந்த சமயத்தில் திரும்ப அந்த அந்த விஷயத்த அன்னைக்கு இரவு சொல்லலாம் அப்படின்னு இருந்தாக்க காலிங் பெல் சத்தம் கேட்கும். என்னென்னு போய் கதவை திறந்தாக்க பல வருடங்கள் கழித்து அந்த பொண்ணோட தாத்தா, அதாவது அந்த 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 ஹீரோயினோட அப்பாவுடைய அப்பா, அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சி தாங்காது. குறிப்பாக அந்த அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கட்டும் கோபம் ஆயிடும். உள்ளே வயசானவரை உள்ளே உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்ல, திரும்ப அவங்க டிஃபன் பண்ணுறதுக்காக அவங்க அடுப்படிக்கு போய் அங்கே இருந்தபடியே தன்னுடைய கணவரை கூப்பிட என்னன்னு கேட்க, ஏன் இப்போ வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காரு, அப்போ மட்டும் மருமக தேவையில்லைன்னுலாம் துரத்துனாரு, இப்போ என்ன வந்திருக்காரு, போனார் ஆய் புயின்னு அவங்க சத்தம் போட, இவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயதான தாத்தா உன் பேர் என்னம்மா, என்னம்மா படிக்கிற, நீ என்னடா படிக்கிற பேராண்டி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசி எல்லாரையும் இருக்கீங்க. இந்த சமயத்தில் நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், நான் உங்களை இத்தனை வருஷமாக புறக்கணிச்சிட்டேன், என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான பெரியவர் சொல்லுவார். அப்பா அப்பா மன்னிப்பு கேட்குறாருன்னு அந்த பேங்க்கில் வேலை செய்கிறாரு இல்லையா, அவருக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த அந்த அன்பையும் அந்த ஆச்சரியத்தையும் காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக அந்த அம்மா கேரக்டர், மருமக கேரக்டர். இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கட்டத்தில் நான் இது மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணுறேன், பாய் ஃப்ரெண்டா, நான் இது மாதிரி நான் ஒருத்தரை கூப்பிட்டு வரணும், உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாக்கா, யார் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட லவ்வர், நான் அவரை லவ் பண்ணுறேன், எங்கே கூட வேலை பார்க்குறாரா என்ன ஏது அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி கேப் வச்சுருக்காரு, கேப் டிரைவராக இருக்காரு அப்படின்னா அதிர்ச்சி ஆகிடும். ஒரு கார் டிரைவரை போய் காதலிக்கிறிய, உனக்கு என்ன அறிவு இல்லையா, உனக்கு நீ படித்த படிப்பு என்ன, அவன் யார், நம்ம குடும்பத்துக்கு ஒரு கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டாக்கா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்தஸ்து
கார் டிரைவர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படி இப்படிங்கிற நினைப்புகளோட அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அம்மா ஒரே ஒரு தடவை அவரை நான் கூப்பிட்டு வரேன், நீங்க பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, அதெல்லாம் முடியாது, அப்படியே அப்படியே இந்த காதல் கிடையாது, கன்றாவியும் கிடையாது, இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டேன். காற்று மூச்சுன்னு கத்தி கித்தி இது பண்ண அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியாது. என்னடி இவ இப்படி சொல்ற, இப்போ நம்ம ரிசர்ச்சில் இறங்கணும் அப்படின்னுவாங்க. என்ன ரிசர்ச்சு அப்படின்னாக்கா, கேப் டிரைவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கு, அவங்களுடைய கேரக்டர் என்ன விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் அப்பாவும் பொண்ணும் கிளம்புவாங்க, அப்பாவும் அம்மாவும் கிளம்புவாங்க. அதாவது ஜோடி அந்த ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் கிளம்புவாங்க. இது தெரிஞ்ச அந்த பையனும் அப்பா நானும் வருவேன்ப்பா அப்படின்னு அந்த தம்பிக்காரனும் கூட சேர்ந்துக்க 3 பேரும் ஒரு கேப்ல புக் பண்ணி போவாங்க. அந்த கேபு டிரைவரை பத்தி விசாரிப்பாங்க. அதற்கப்புறம் கட் பண்ணி பாதியிலே இறங்கிட்டு இன்னொரு கேப் டிரைவர் புக் பண்ணி அந்த கேப் டிரைவர் கேப் டிரைவர்களுடைய வாழ்வியலை இவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. இது எல்லாமே காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லப்பட்டிருக்கும். என்னங்க இது இப்படி சொல்றாங்க, பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த ஆசை அது நிறைவேறவே இல்லையா, இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, இவன் கார் ஓட்டி சம்பாத்தியமே பத்தலைங்கிறான், இவன் வாழ்க்கையில எல்லாம் நடந்துருச்சுங்க, சொந்தமா இது வரைக்கும் வீடு கூட வாங்க முடியலன்னு அவன் சொல்றான். என்னங்க இதெல்லாம் கார் டிரைவர்லாம் சரிப்பட்டு வராதுங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு இவங்க ஒரு மனநிலையில இருக்க, இதை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல மிகப்பெரிய பண வசதி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு, தாத்தா வருவார், அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, தம்பி வருவான், ஹீரோயினை கூட்டிகிட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் நிற்பாங்க. அங்கே பழைய காரை விற்கிற ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் போய் காரை வாங்கி தருவாங்க. இனிமேல் நீ கேப்லலாம் போவேணா, இந்த காரில் நீ போய்க்கலாம் ஆடுவேன். அப்படியா, ஓஹோ காரில் போகலாமா, கார்லேயும் நீ போய்க்கலாம் வரலாம். அப்போனா காலையில் இத்தனை மணிக்கு தான் போயிட்டு நைட்டு இத்தனை மணிக்கு தான் வரணும்னு கட்டாயம்லாம் கிடையாதா? கட்டாயம்லாம் கிடையாது. நான் லாங் டிரைவ்லாம் போகலாமா, லாங் டிரைவ்லாம் போகலாம். ஏம்மா இப்படிலாம் இருக்கீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. இதுக்காக அவனை நான் லவ் பண்ணுறேன் ஒரே காரணத்துக்காக எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து என்னை இப்படி பிரிக்க பார்க்குறீங்களே, இதெல்லாம் சரியா இது அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிச்சு, நான் இது நாள் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு வீட்டில் இருந்தேன், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் பெங்களூர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் பெங்களூர் போயிடுவா வேலைக்கு. இந்த சமயத்தில் காதலன் கட்டி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாள். சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவுலையே அவங்க காதலனை நீ வா, நீ நான் கூப்பிட்டு போகிறேன், எங்கள் அப்பா அம்மாட்ட நான் அறிமுகப்படுத்தின பேசிடுவோம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டு வருவா. தம்பிக்கு மட்டும் மெசேஜ் போடுவா, நான் என்னுடைய லவ்வரை கூட்டிகிட்டு வரேன்டா வீட்டுக்கு அப்படின்னு. அந்த பையன் வீட்டில் அம்மா கூட்டிகிட்டு வரேம்மா, கொஞ்சம் சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்னாக்கா இவங்க ஒரு ட்ராமா பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சு, தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு, அதனால பெரிய கலைபரமாயி அம்மா வந்து வீட்டை விட்டே போகிறேங்கிறாங்க, இந்த சமயத்தில் நீ வந்து அவனை கூட்டிகிட்டு வராத அப்படி இப்படின்னு தம்பியை வச்சு சொல்ல சொல்லி ஒரு ட்ராமா போட அவங்க வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டு தன்னுடைய காதலனை கூட்டிகிட்டு திரும்ப போயிடுவாங்க. இப்படியாக ஒரு சூழ்நிலையில தான் பெங்களூர் போகிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கிளம்பியும் போயிடுவா. பெங்களூர் போன பிற்பாடு என்ன பண்ணிடுவானாக்கா யார்ட்டையுமே பேச மாட்டான். தம்பிக்கு பிறந்தநாள் வரும், அப்பயும் பேச மாட்டான். அவன் ஃபோன் பண்ணுவான், என்னுடைய பிறந்தநாளைக்கு கூட நீ விஷ் பண்ணலையே, அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஏன்டா நீங்கள் எனக்கு பேசுகிறீங்க, யாருமே எனக்கு பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டான் யாருக்கும். அப்போ தன்னுடைய காதலன் வந்து இருப்பான். இதில் என்ன பெரிய சுவாரஸ்யம்னாக்கா, அந்த காதலன் வந்து ஆமாம்ல நான் சாதாரண கார் டிரைவர் தானே, எனக்கு உண்டான சம்பாத்தியம் குறைவு தானே, ஆனால் இப்போ தான் குறைவு, ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இன்னும் 1 வருஷத்தில் 3 காராவது வாங்கிடுவேன், நான் காரு டிராவல்ஸ் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிறதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இத்தனைக்கும் அவன் நல்ல பட்டதாரி, படித்து அவனுக்கு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் கிடைக்கலைங்கிறதுக்காக அந்த கேப்பில் வந்து இந்த கேப் ஓட்டுவோம், இந்த கேப்பில் தான் கேப் ஓட்டுவோம். அவங்களுக்கு உண்டான லவ் போர்ஷனை வந்து ஒரு 5வது எபிசோட்ல காமிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப அழகு வந்து ஒரு மேக்சிமம் 25லேருந்து அரை மணி 25 நிமிஷம் இல்லாட்டினா அரை மணி நேரம் ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப அழகா கையாளப்பட்டிருக்கும். ஒரு சீன் கூட தேவையில்லாம இருக்கு அப்படின்னே இருக்காது. அப்போ ஒரு 5வது எபிசோட்ல தான் காமிப்பாங்க இவங்களுக்குள்ளார எங்க சந்திச்சாங்க, எப்படி லவ் வந்துச்சுன்னு. அது அவ்வளவு யதார்த்தமா அழகா
ரொம்ப பாந்தமா இயல்பா இருக்கும். அந்த லவ் போர்ஷன்கிறதே இருக்கும். இன்னொன்று, இந்த வெப் சீரிஸ் யாவன் ஐயா சாமி நீ அப்பா பைரவா நீ யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு கல்யாண பரிசுல தங்கவேலு காமெடி இருக்கும்ல, அது மாதிரி இந்த வெப் சீரிஸை எடுத்த புண்ணியமா டைரக்டர் தயாரிப்பாளர் அப்பா சாமி உங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடு, ஏன் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வெப் சீரிஸ்னாலே காமத்தையும் செக்ஸையும் வக்ரத்தையும் வன்முறையையும் தெளிச்சு இஷ்டத்துக்கு, சென்சாரே கிடையாது இல்லையா, இஷ்டத்துக்கு இருக்கும். செக்ஸை காமிக்கிறதா இருக்கட்டும், கிளாமரை காமிக்கிறதா இருக்கட்டும், கண்ணா முன்னாடி காமிக்கிறாங்க வெப் சீரிஸ்ல. ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிறத அவ்வளவு அழகா பெருசா தொட்டுக்க மாட்டாங்க. ஒரு ஹக் பண்ணிக்கிறது கூட ஒரு கவிதையோட இருக்கும். அதுல காமம் வெளிப்படாது, அன்பு வெளிப்படுற ஹக்கா இருக்கும். இப்படி பல இடங்கள் ரொம்ப ரொம்ப அழகாவே கையாளப்பட்டிருந்தது. இன்னும் இன்ஃபேக்ட் அவ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பெங்களூர்ல போய் அவளுடைய ரூம்ல இருப்பான். ஆனா ஒரு இடத்துல கூட ஒரு முத்த காட்சி கூட இல்லைங்கிறது பெரிய ஆறுதல், ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. குடும்பத்தோட இந்த இதை பார்க்கணும். ஃபேமிலி ஆஜ்கல் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸை குடும்பத்தோட பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு தவிப்பு நடக்கும். தன்னுடைய பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாப்பா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அந்த அப்பா கேரக்டர் தன்னுடைய அப்பா கிட்ட அந்த தாத்தா கேரக்டர் சொல்லும்போது, நம்மளை பெத்த பையனோ பொண்ணோ வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னும் போது இப்படித்தாப்பா வலிக்கும் அப்படின்னு அவர் சொல்றத பையன் உணர்ந்துக்கிறது. ஆடடா நம்ம போனப்போ அப்பா இப்படிதானே கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில நான் திரும்பவும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுவார். இந்த மாதிரி நான் ஒரு பித்ருக்களுக்காக ஒரு கர்மாவுக்காக ஒரு வச்சிருக்கேன், அங்கே கட்டியிருக்கேன். குடும்பத்தோடு நம்ம போனால் தான் நம்மளுடைய குடும்பம்லாம் அங்கே போய் சாமி கும்பிட்டாதான் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டு உங்களெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லுவார். இதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் அந்த பொண்ணுங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசுகிற விதம் பணக்கார ஏழை பணம் அந்தஸ்து இந்த கீழே மேலேங்கிற இந்த வர்க்க பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி பேச 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 அந்த அம்மாவுக்கு நம்ம இப்படி இவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமே, நம்ம பொண்ணை காயப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதே போல் நம்ம பொண்ணை காயப்படுத்திட்டோமே அப்படின்னு அப்பாவுக்கு தோணும். அதே போல் நான் இது மாதிரி வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது இல்லை, அப்பாவும் அம்மாவுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இருக்கிற நியாயத்தை தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த கதையினுடைய சிறப்பம்சமே அம்மாவுக்கு வருத்தம், நம்ம பொண்ணு சொல்றத காது கொடுத்து கேட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்பாவுக்கு வருத்தம், அந்த பையனை தான் கூப்பிட்டு பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு அந்த ஹீரோயினுக்கு வருத்தம், நம்ம அப்பாவும் அம்மாவும் காயப்படுத்துற மாதிரி நம்ம கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு. அந்த காதலனுக்கு ஒரு வருத்தம். கரெக்டு தானே, எந்த வீட்லையாவது நான் கேப் டிரைவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க உடனே ஒத்துக்குவாங்களா? நானும் இப்போ அப்படி தானே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம்ல அப்படின்னு அவரும் சொல்றது. இப்படி அவரவர்களுடைய மனநிலையை சரியாக உணர்ந்து புரிந்து பேசுறதா இருக்கட்டும். அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசும், என்ன நீனு எங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா நீ பேசுற நீனு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ரொம்ப அழகா தொடுத்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம சாரி கேட்டுறலாம். சாரி கேட்கறது தாங்க படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வயசான தாத்தா இவங்கள்ட்டெல்லாம் சாரி கேட்கிறாரு இல்லையா, ஆனா இந்த ஜெனரேஷன் முடிகிற, அதாவது போன ஜெனரேஷனை சேர்ந்த நம்ம அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. சாரியே என்ன சொல்லலையம்மா அப்படின்னு பையன் சொல்லுவான். சாரி கேட்கறதுக்கு தவிப்பாங்க. சாரிம்மா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றத ஒரு பெரிய கௌரவ குறைச்சலா, கிரீடம் இறங்குறதா போன தலைமுறையினர் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றத ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சாரிம்மா 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 சாரிம்மான்னு அதுக்கப்புறம் பல சாரி அப்பாவும் சொல்ல அம்மாவும் சொல்ல, அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து வர இங்கே அந்த பையனுக்கே ஃபோன் பண்ணி தம்பி நீ வாடாரா தம்பி அப்படின்னு சொல்ல, கடைசியில் இந்த காதல் கைகூடும் அப்படிங்கிறதும், இந்த எல்லாருமே குடும்பமே ஒன்றா சூழ்ந்துருச்சுங்கிறதும் ரொம்ப அற்புதமாக கதையாக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு மெலோ ட்ராமா தான் அப்படின்னாலும் கூட எந்த இடத்துலையும் ரொம்ப ஆபாசம் இல்லை, அசிங்கம் இல்லை, யதார்த்தத்தை மீறலைன்னு இந்த வந்திருக்கிற சோனி லீவில் வந்திருக்கிற இந்த ஓடிடி வெப் சீரிஸ் அரை மணி நேரம் ஒரு சனிக்கிழமை இரவு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சா இல்லை ஒரு 7 மணிக்கு குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னாக்க எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. காதலை புரிந்து கொள்கிற அந்த பேரண்ட்ஸு, பெற்றோரினுடைய வழியை புரிந்து கொள்கிற அந்த காதலர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா பண்ணப்பட்டிருக்கும் இந்த வெப் சீரிஸ்.
இப்போதைய குடும்பத்தோட சூழ்நிலை. ஃபேமிலி வாட்ச்கள் சோனி லிவ் ஓடிடியில் மறக்காமல் பாருங்கள். வணக்கம்.